சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஸ்டாலினுக்கு உடல்நிலை சரியில்லை. சற்று முன் பரபரப்பு. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு எப்படியாவது திமுகவை வெற்றியடைய செய்ய வேண்டும் என ஸ்டாலின் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டு வருகிறார். தனது திமுகவின் கூட்டணியை வலுப்படுத்தி கொண்டே வருகிறார். தற்போதுதான் 2 நாட்களுக்கு முன்பு விஜயகாந்த் அவர்களுக்கு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. அன்று அனைத்து அரசியல் தலைவர்களும் நேரில் சென்று துக்கத்தை அனுசரித்தார்கள். மேலும் விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்திற்கு சென்று மாலைகளை அணிவித்து மலர் தூவி மரியாதையை செலுத்தினார்கள். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் செல்லவில்லை. இது குறித்தான கேள்வியை பிரேமலதா விஜயகாந்திடம் எழுப்பப்பட்டது. அதற்கு அவர், ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனைக்கு சென்று வந்ததன் காரணமாக தான் விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்திற்கு அவரால் வர முடியவில்லை என்கின்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். இதை கேள்விப்பட்டு அனைவரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகினர். மேலும் உதயநிதி ஸ்டாலின் மரியாதை செலுத்திவிட்டு சென்றார் என்ற விஷயத்தையும் அவர் கூறியிருந்தார். தொடர்ந்து யார் மரியாதை நிமித்தமாக எங்களை அனுசரிக்கிறார்களோ அவர்கள் பக்கமே கூட்டணி செல்லப்படும் என பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறியிருந்தார். விஜயகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்து எதிர்கட்சியாக தனது நிலைப்பாட்டை நிலைநிறுத்தி கொண்டார். இது திமுகவுக்கே மிக பெரும் சவாலாக இருந்தது. ஆனால் சமூக ஊடகங்கள் மற்றும் தேவையில்லாத விஷயங்களின் காரணமாக விஜயகாந்தை அடியோடு சாம்ராஜ்யத்தை அழித்து விட்டார்கள். தொடர்ந்து தற்போது பிரேமலதா விஜயகாந்த் தாவேகா பக்கம் தாவ இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. மேலும் ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாததால் உதயநிதி ஸ்டாலின் வசமே அனைத்து பொறுப்புகளும் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து திமுக மீண்டும் வெற்றியடைய வேண்டுமென்றால் அனைத்து தொகுதிகளுக்கும் பணத்தை வாரி இறைத்தால் மட்டுமே வெற்றி என்பதை பெற முடியும். தொடர்ந்து அனைத்து பக்கமும் ஊழல், தொடர்ந்து அனைத்து இடத்திலும் பிரச்சாரங்கள், திமுகவுக்கு எதிரான கோஷங்கள், திமுகவின் வெளிநடப்பு, விரட்டியடிப்பு போன்ற அனைத்து அசம்பாவிதங்களும் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டுதான் உள்ளது. மேலும் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவது, இது போன்ற விஷயங்களால் தான் ஸ்டாலின் அவர்களுக்கு இது போன்ற உடல்நிலை பிரச்சனைகள் வருகின்றது. தமிழ்நாட்டு மக்களின் சாபம் சும்மா விடாது, திமுகவின் ஆட்சியாளர்களை சும்மா விடாது என்கின்ற சாபம்தான் தற்போது ஸ்டாலினுக்கு இந்நிலைமை ஏற்பட காரணம் என்று சொல்லப்படுகிறது. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஸ்டாலின் அவர்களால் தங்களால் முடிந்த பிரச்சாரத்தை செய்ய முடியுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். திமுக அதன் நிலைமை என்ன ஆகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம்.